இது போன்ற உணவு காடுகளை உருவாக்கும் பணிகளில் கிருஷ்ணா பல நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறார். குறிப்பாக பரந்த நிலப்பரப்புகள் கொண்ட ஐடி நிறுவனங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் இந்த முறையை எளிதில் செயல்படுத்த முடியும் என அவர் நம்புகிறார். ஒரு 5 acres ஃப்ரீ இருக்கு, இப்போ ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுங்க. அந்த ஃபார்ம் அவங்க ஒரு கிச்சன் இருக்கு, கேன்டீன் இருக்கு, அவங்க எம்ப்ளாயிஸ் சாப்பிடலாம். ஆனா அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியாது, அதே மாதிரி காலேஜ்ல பண்ண முடியாது. ஃபார்ம் டு பிளேட், அவ்வளவுதான். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் ரொம்ப யோசிக்கிறான். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் யோசிக்கனா அவங்க தான் லாங் டேர்ம் பெனிஃபிட் பார்க்க முடியாது. சப்போஸ் தமிழ்நாடு மிட் டே மீல் ஸ்கீம் இல்ல, ஒரு தலைமுறை, ஒரு ஜெனரேஷன் அவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டான், வாழைப்பூ சாப்பிட்டான், வாழைத்தந்தை, பொனங்கனி, சொரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், இந்த வெத்தலை விளக்கிழங்க, காரணக்கிழங்க, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட் சாப்பிடுச்சுக்கா, that generation அங்க ஒரு கலெக்டிவ் வேல்யூ இருக்கு, ஹெல்த்தியா இருக்கான், கிரியேட்டிவா இருக்கான். அப்போ ஒரு ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டி, ஒரு புராட்சி தான் ஆரம்பிக்க முடியும். நாட் ஃபைட்டிங் புராட்சி, பட் சத்து புராட்சி, புராட்சி ஃப்ரம் ஹார்ட்.